ஹாய் பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற அறிவை பற்றி பேதுரு என்னெல்லாம் சொன்னார் அப்படின்னு பார்த்து முடிச்சோம்ல. அவர் மட்டும் இல்லை, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருன்னா, கொலோசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 9-11 வசனங்களில் உங்களுக்காக நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 8 ப்ரேயர் பாயிண்ட்டை சொல்கிறாரு. சரிங்களா? எதுக்காக ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்றதையும் சொல்கிறாரு. அதில் செகண்ட் ப்ரேயர் பாயிண்ட் என்னன்னா, நீங்களும் நானும் ஆவிக்குரிய விவேகத்தோட அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவலால நிரப்பப்படணுமா. 4வது ப்ரேயர் பாயிண்டா பார்த்தீங்கன்னா, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையணுமாம், அதாவது மல்டிப்ளை ஆகணுமா. பொதுவாக நீங்களும் நானும் நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இருக்கணும். அது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறிப்போம், இல்லைன்னா கற்றுட்டு வந்திருக்கோம். அது இன்னைக்கு இவ அவ்வளோ ஈஸியாக கற்றுட்டு போயிடலாமா, அப்படி கற்றுட்டு போனால் எப்படி அப்படின்னெல்லாம் நம்ம யோசிப்போம்ல. பட் பவுல் பார்த்திங்கன்னா, தேவனை அறிகிற அறிவுக்காக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று தூக்கி போட்டுட்டு வந்தவர். அதில் வளர்ந்துட்டும் வந்தார். அப்படிப்பட்ட பவுல் அவர் எப்படி ஜெபிக்கிறாருன்னு பாருங்க. நம்ம ஆண்டவர் அறிகிற அறிவுனால நிரப்பப்படணும், விருத்தி அடணும் அப்படின்னலாம் சொல்லி வேண்டுதல் செய்கிறாரு நம்மளுக்காக. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த மாதிரி ஜெபிக்கிற இந்த பழக்கம் அவருக்கு எப்படி வந்திருக்கோ தெரியுமா? எடுத்துக்கோங்க என் கூட சேர்ந்த யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 17th சாப்டர் ஃபுல்லாகவே ஜபத்தோட ஒரு வாட்டி எனக்காக நீங்கள் அமைதியாக ஒரு பிளேஸில் உட்காந்து படிங்க. சரியா? ஒரு புதிய வெளிப்பாடு ஏசப்பாவை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களால் அதை உணரவும் முடியும். சரிங்களா? ஓகே, இங்கே ஏசப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிதாவினிடத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிறாரு. அதில் இந்த 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உம்மையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் செஞ்சுட்டு இருக்கிறார். சரிங்களா? அவர் எப்பவுமே, அதாவது ஏசப்பா எப்பவுமே நீங்களும் நானும் நித்திய ஜீவன் பெறணும், என்னைக்கும் அவர் கூட வாழணும் அப்படின்னலாம் தான் நினைப்பாரு. ஆனால் பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங்கு, இனியெல்லாம் நம்ம வாழ தகுதியே கிடையாது, நம்ம வாழவே கூடாது, செத்து போயிடணும் அப்படின்ற மாதிரி தற்கொலை எண்ணம், இப்படி எல்லாம் யார் கொண்டு வரனா, உங்கள் எதிராளியான பிசாசுனால தோணுறது நம்ம மனசில். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி பவுலும் சரி, ஜீசஸும் சரி, இவங்கெல்லாம் கிறிஸ்துவ அறிகிற அறிவில் நம்ம வளரணும்னு சொல்லி நம்மளுக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செஞ்சது மாதிரி அந்த அறிவு தான், அவரை அறிகிற அறிவு தான் நம்மளுக்கு நித்திய ஜீவன் அப்படின்னு சொன்ன மாதிரி நானும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆண்டவர் அறிகிற அறிவில் வளரணும்னு சொல்லி நீங்களும் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம சேர்ந்தே வளரலாம், நம்ம விருத்தி அடையலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். பாய்.